வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி தான் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம இடையில ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம் நிஃப்டியில். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் இருக்கும். எல்லோ ஜோனுக்கு கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அப்சைடு போக அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி வெளில வந்துருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் அது ஆப்போசிட். இந்தமாதிரி அது நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். ரெண்டுமே ஆப்போசிட் இருந்தாலும் பெருசாக மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்க வாய்ப்பில்லை. சைடு செட்டப்பில் முடியும்னு சொல்லியிருந்தோம். அதை போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் சைடும் போகல, டவுன் சைடும் போகல. கிட்டத்தட்ட முடிஞ்சு எங்கே ஆரம்பிச்சு அங்கேருந்து முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சரிங்க. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் நான் பிரேக் பண்ணவே இல்லை. ஆனால் அடுத்த இந்த கேண்டில் தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். அந்த கேண்டில் லோ கூட பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணி அடுத்தது போயிட்டுச்சு. இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் இருந்தாலும் அன்றைக்கி பெருசாக மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு, செகண்ட் சப்போர்ட் மறுபடியும் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அது காரணம் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஈவனாக இல்லாதனால தான் இந்த மாதிரியான ஒரு இது நம்ம சொன்ன டைரெக்ஷன் நடக்காமல் அதுக்கு ஆப்போசிட் நடக்கிறது காரணமே. அது ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே சைடு சுத்தமாக இதை கூட பரவாயில்ல, கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. சமயத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடு செட்டப்பில் போயிடும் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கப்போ. சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டினால இந்த ரேஞ்சுக்குள்ளே இவனும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே முடிஞ்சிச்சு. நம்ம எதிர்பார்த்து இதுதான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது பிரேக் கொடுத்துட்டு வந்திருக்கு. அது காரணம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவனாக இல்லாத தான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் வந்து ஒரு மாதிரி செட்டப் சைடு வேஸ்லேயே போனது காரணம் தான். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் அது இன்சைட் கிட்டத்தட்ட லேசாக பிரேக் பண்ணிக்க ஒழிஞ்சு கிட்டத்தட்ட இந்த கேண்டோட இன்சைடுக்குள்ளே தான் இந்த கேண்டில் இருக்குது, 3 கேண்டிலுமே. அதுபடி பார்த்தோம்னா இந்த கேண்டோட ஹையை தான் இன்னையோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷும், லோ பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கான செட்டப் தான் இந்த மார்க்கெட் இந்த கேண்டில் செட்டப் தான் போட்டு சொல்லியிருக்கு. அப்படி ஒரு வேளை ஹையை பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த டைப்பில் போடலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 25,000 அப்படிங்கிறது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டோட லோ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரீடெஸ்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு, அதாவது 24,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,724 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 24,837 அப்படிங்கிற செகண்ட் இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு அந்த நேரத்தோட ஹை 24,973 தேர்டாக இருக்கும். ஆக்சுவலாக 973 to 500 வரைக்கும் நம்ம டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப பிரேக் பண்ணாது, 20 பாயிண்ட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த பக்கம். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா என்னோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 24,535 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,447, அதுக்கடுத்து 24,378ங்கிறது ரீசெண்டாக போனால் ஒரு லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்து புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ணி கால் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், அதாவது அப் சைடு போகிறது வாய்ப்பு அதிகம். டவுனுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிதான் மார்க்கெட் வந்து தேர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கால் சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ரெசன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் தான் போகும். இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே டவுன் கொடுத்தீங்கன்னா திருப்பி சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப் சைடு போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா இதுவும் கிட்டத்தட்ட இன்சைடு தான், ஆனால் லோ பிரேக் பண்ணியிருக்கு. இந்த நேற்று வந்து ஹை பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில தான் மார்க்கெட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இன்னையோட லோ நேற்றோட ஹை இதுக்கு இடையில இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அதுக்கு அந்த அப்புறம் தான் போக வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம்.
இதில் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணால் அடுத்த நாள் அதை தாண்டி போகிறதான வாய்ப்பு அதிகம். அப்படி தான் எனக்கு தெரியும், என்னோட கான்செப்ட்டில் அப்படி தான் தெரியுது. இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அப்படி பார்த்தோம்னா 24,500 டு இதுவும் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 55,027 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 55,332, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 55,691. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போனால் லோ தான் 54,490 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 54,226 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 53,920 அப்படிங்கிறது இருக்கும். சரி, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஸ் போகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த தேர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் பெருசாக பல வாய்ப்பு இல்லை. இந்த லெவல்ஸ் நாளைய பொறுத்தளவுக்கு இதை பிரேக் பண்ண இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி சைடில் வந்து இன்றைக்கியோட நடந்த செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த கேண்டிலுக்கு நிஃப்டி ஸ்டைலில் தான் போட்டுருக்காங்க. இந்த பெரிய புல்லிஸ் கடையில் இது சைடு அடுத்து இது இன்சைடு தான் செட்டப்பில் தான் இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜ் ஸ்டைலில் தான் இருக்குது. இது ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் இதுக்கு மேலே வரைக்கும். லோ பிரேக் பண்ணால் இதில் இந்த நிஃப்டியில் போட்ட ஸ்டைலில் தான் இந்த ட்ரெண்ட்லைன் செட்டப் வரும். இதுலேயும் ஃபால் ஆனால் இந்த ரேஞ்சு அடுத்த கேண்டில் போட்டால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80,400 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். 82,670 வரைக்கும். ஸோ ஓகே, 15 மினிட்ஸில் ஓப்பன் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 81,691 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 82,101 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,572. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போனால் லோ தான் 80,910 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 80,523 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 79,867. சரி ஓகே, இது என்னமாரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் தான் முக்கியமானதாக இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுபோல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். மேல் நோக்கி போகிறது தான் மூணுமே ஒரே கான்செப்டில் தான் இருக்குது, ஒரே மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுறதான வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலி டே கேண்டில் செட்டப் போட்டிருப்போம் ரைசிங்கில். அதுபடி பார்த்தோம்னா இதுக்கு மேலே ஒரு 50-100 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுமே ஒரே செட்டப்பில் இருக்குது. அதனால் மேலே போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.